இந்த சாணி அக்காக்கு கொஞ்சமாட்டு பொறுப்பு இருக்கா? குளிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் தான் லேட் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி விட்டுட்டு கிளம்பி ஓடி வந்துட்டாங்களே. ஒரு மனுஷி இவ்வளவு நேரமாமா குளிப்பா? உலகத்திலேயே யாரும் இவ்வளவு நேரம் குளிச்சிருக்க மாட்டாங்க. என்னத்துக்கு தான் இந்த வரத்துக்கு வாரீங்களோ? அப்படி குளிச்சு குளிச்சு என்ன ஆக போறீங்க? சோப்பை போட்டு கரைச்சு திம்பிங்களோ? இன்னைக்கு குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டேன் தெரியுமா? எவ்வளவு நேரத்துல வந்தீங்க? 2 மணி நேரம் 55 நிமிடங்களுக்கு வெளியே வந்து விட்டேன். ஆமா, 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்துகிட்டு என்னமோ சீக்கிரம் வந்த மாதிரி பேசுறீங்க. உங்களால என்னையும் சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? நீங்க வரும்போது இருந்து கூட்டு வர சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் டிரைவர் வந்து நம்மளை இப்போ விட்டாரு. சரி வாங்க போவோம். அடியே நெட்டச்சி, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்குள்ள போய் அவங்களெல்லாம் எங்க தேட? உள்ள போயிட்டு போன் அடிச்சா எங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அடியே நெட்டச்சி, நீ ஆளுதான் வளர்ந்துருக்க, அறிவு ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு முன்னாலே போயிருக்காளுகள்ல, நம்மளை விட்டுட்டு ஏதாவது வாங்கி தின்னுட்டாளுங்கன்னா என்ன செய்ய? அட ஆமா, நம்மளை விட்டுட்டு வாங்கி தின்னுட்டாங்கன்னு என்ன செய்ய? சீக்கிரம் வாங்க போய் தடுப்போம். எல்லாரும் காலையில எந்திரிச்சதுல இருந்து கிளம்புறேன்னு கிளம்புனாளுங்க. கார்ல ஏறி வந்தாளுங்க. நான் வாரனா இல்லையான்னு ஒருத்தையும் பார்க்கல. ரெண்டாவது ஒரு கோஷ்டி வந்துச்சு, அந்த கோஷ்டியும் பார்க்கல. நான் இப்ப கார் மேல ஏறி தொத்திக்கிட்டு வந்திருக்கேன். இவளுகளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எப்படா ஊருக்கு போவான்னு இருக்கு. ஊருக்கு போனோன்னு தான் முதல்ல பழி வாங்குறதுக்கு ஒரு திட்டத்தை போடணும். ஊருக்கு போனோன்னே முதல்ல இவளுகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்தை வச்சு இவளுகளெல்லாம் மானத்தை வாங்கிடணும். பஞ்சாயத்துல நிக்க வச்சாக்கா இவளுகளுக்கெல்லாம் புத்தி வரும். அதுக்கு முன்னால இந்த ஆரஞ்சு மண்ணே அம்மாட்ட போய் ஒண்ணு கிடக்கா ஒன்னு சொல்லி கொடுத்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும். நான் இருக்கும்போது இந்த கல்யாணத்தை எப்படி நடக்க விடுவேன்? பாச தெரியாத ஊர்ல இப்படி கொண்டு வந்து நம்மளை விட்டு புலம்ப விட்டுட்டாளுகளே. லட்சுமி கண்ணா, ஆண்டி கண்ணா, இளிச்ச கண்ணா, எல்லா கண்ணாவும் டாப் டக்கரா இருக்கீங்க. ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அட போங்க சாணி அக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டதே இல்லை தெரியுமா? ஒன்னு சேலை கட்டுவேன், இல்லைன்னா இப்போ தான் புதுசா 2 சுடிதார் வாங்கி வச்சிருக்கேன். எங்கனையாவது போனேன்னா மட்டும் அதை மட்டும் போட்டுக்கிடுவேன். மற்ற நேரம் பூரா சேலை தான். வீட்டில் கிடந்தா அந்த ஊத சேலையை மட்டும்தான் மாற்றி மாற்றி கட்டிட்டு கிடப்பேன். நீங்க தான் இப்படி எல்லா துணியெல்லாம் போட்டு விட்டீங்க. இதை போடுறது எனக்கு வெக்கமா இருக்குக்கா. என்ன லட்சுமி கண்ணா, பாவாடை சட்டை போட்டோன்னு எப்படி இருக்க தெரியுமா? 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்ட. நல்ல சின்ன பிள்ளை மாதிரி இருக்க. அழகா இருக்கு உனக்கு பாவாடை சட்டை. இந்த மாலுக்குள்ள போய் சுத்தி பாரு, எல்லாரும் எப்படி எல்லாம் துணி போட்டுட்டு அலையிறாளுகன்னு. எல்லாம் குட்டி குட்டியா போட்டிருப்பாளுங்க. நீ நல்லா அழகா பெருசா தானே போட்டிருக்க. சூப்பரா இருக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் இந்த துணி ரொம்ப பிடிச்சிருக்குமா. நல்ல உள்ள ஒரு சட்டை போட்டு வெளியே ஒரு கோட் போட்டு நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நல்ல அழகா இருக்கேன். நல்ல சினிமா நடிகை மாதிரி இருக்கேன்ல. ஆமா இளிச்சக்கண்ணா, நல்ல சினிமா நடிகை திரிசா மாதிரியே இருக்கியே. அட கடவுளே, திரிசாவா? திரிசா பாவமாச்சே, கேட்டுச்சுன்னா உயிரை விட்டுருமே. ஆண்டி கண்ணா, சுடிதார் உங்களுக்கு அழகா இருக்கு. நீங்க சுடிதார் முதலே வாங்கி வச்சிருந்தீங்களோ? நல்லா இருக்கே. அது ஒன்றும் இல்லட்டி, நானும் என் மருமவளும் ஒரு நாள் கடைக்கு போகும்போது சுடிதார் வேணும்னு கேட்டேனா, அவள் தான் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்தா. நல்லா இருந்துச்சு, ஆனால் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு அப்படியே வச்சிருந்தேன். சரி இவளுகெல்லாம் போட்ட உடனே நம்மளும் போடுவோமேன்னு இன்னைக்கு போட்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல? ஆமா ஆண்டி கண்ணா, ரொம்ப அழகா இருக்கீங்க. திரிசாக்கு தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. ஏக்கா, மாலா நெட்டச்சி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே, அவளுகெல்லாம் வந்துருவாளுகளா இல்ல வீட்லயே தான் கிடக்க போறாளுகளா? லட்சுமி கண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத. டிரைவர் கண்ணாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவர் கூட்டு வந்துருவாரு. இந்த ஒத்த ரோசா குளிக்க போனானா 3 மணி நேரத்துக்கு உள்ளேயே கிடப்பா. பரவாயில்ல ஆண்டி கண்ணா, அவ குளிச்சுட்டு மெதுவா வரட்டும், நம்ம போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்போம். அத்தை பாட்டி, ஆச்சரியமா இருக்கு. தினம் 3 மணி நேரமா குளிக்கா? ஆமாட்டி இழிச்சவளே, குளிக்க போனானா வெளியவே வரமாட்டா. 3 மணி நேரத்துக்கு உள்ளதான் கிடப்பா. எப்படித்தான் நேரம் தெரியுமோ தெரியல. 3 மணி நேரம் கழிச்சுதான் வெளியே வருவா. உள்ள போய் தூங்கிடுவான்னு நினைக்க. அத்தை பாட்டி, அவ குளிக்கிற குளிக்கு உங்களுக்கு சோப்பு வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆகாதே. தினம் ஒரு சோப்பு கரைப்பாளோ? சோப்பு இல்லட்டி, திங்கிறதுக்கு பண்டம் வாங்கி கொடுத்து கட்டுப்படி ஆக மாட்டேக்கி. எல்லாரும் பாத்ரூம்ல சோப்பு தான் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஷாம்பு பேஸ்ட்னு வச்சிருப்பாங்க. இவ என்னடானா தின்பண்டத்தை டப்பா டப்பாவா வச்சிருப்பா. மிச்சரு முறுக்கு சேவு எல்லாம் கிடக்கும். உள்ள போய் தின்னுட்டு தூங்குவா போல. பிறகு மெதுவா 3 மணி நேரம் கழிச்சுதான் குளிச்சுட்டு வெளியே வருவா. அடேங்கப்பா, ஐடியா சூப்பரா இருக்கே. மாலை கண்ணா நல்ல கண்ணாவா இருக்காளே. நல்ல ஐடியா புதுசு புதுசா சொல்லுதாலே. நான் இவ்வளவு நாளா வெளியே தான் தின்னுருக்கேன், பாத்ரூமுக்குள்ள போய் தின்னதே கிடையாது. நம்மளும் பேசாம டப்பா டப்பாவா கொண்டு போய் பாத்ரூமுக்குள்ள அடிக்க வச்சிட வேண்டியதான். நல்லா உட்காந்து குளிச்சுட்டு மெதுவா தின்னுட்டு அழகா வரலாம் தெரியுமா? மாலை கண்ணாட்ட வித்தையெல்லாம் கத்துக்கிடணும். குரங்கு தானும் கெட்டது இல்லாம வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான். அதே மாதிரி இந்த மாலை 3 மணி நேரம் குளிச்சது காணாதுன்னு இப்ப சாணியாவையும் சேர்த்து கெடுக்கா. சரிட்டி, வாங்க நம்மளாம் உள்ள போவோம். சரி கண்ணா, வாங்க போவோம். அட கடவுளே, இவளுக்கு எல்லாரும் நம்மளை விட்டுட்டு மேலே ஏறி போயிட்டாளுகளே. எனக்கு இதுல ஏற தெரியாதே. ஏறினா பயமால இருக்கும். நான் எப்படி ஏறி போக? காலை தூக்கி வச்சாலே கிருன்னு இழுக்கே. வேண்டாம் வேண்டாம், காலை தூக்கி வைக்க வேண்டாம், பயமா இருக்கு. நம்ம வேற யாராவது வராங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா இங்கனே உட்காந்துக்கிட்டு இருப்போம். அவளுகளே வந்து கூட்டு போவாளுக. ஐ சிக்கிட்டா சில்வண்டு, ராதா இங்க வாயே. என்ன இந்த கிளவி கூப்பிடுற துணியே சரியில்லையே. இதுவும் நம்மளை ஏமாத்த போகுதோ? அடியே வாடி. என்ன கிளவி சொல்லு, உன்னையெல்லாம் நம்ப முடியாது.
அடியே கிட்ட வாடி, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். சொல்லு கிழவி, என்ன வேணும்? அடியே உனக்கு இந்த படியில ஏற தெரியுமா? என்னது ஏற தெரியுமாவா? யார பார்த்து ஏற தெரியுமான்னு கேட்ட கிழவி. நான்லாம் இந்த படியில வித்த காட்டுவேன் தெரியுமா? ஏட்டி உனக்கு வித்த காட்ட தெரியும் டி, படியில ஏற தெரியுமா? என்ன கிழவி, என்னைய பார்த்து என்ன நினைச்சிட்ட? இரு படியில எப்படி ஏறி காட்டுதேன்னு பாரு. சரி டி, ஏறி காட்டு பாப்போம். என்ன ஏறி நின்னுட்ட? மேல போகவே மடக்கி அப்படியே நிக்கி. அடியே குந்தாணி, அது கீழே இறங்குற படி இங்க இருக்கு பாரு, அதான் மேல இருக்கிறது. அது கூட தெரியல, இவ படியில ஏறி வித்த காட்டுவாளாம். என்னது? ஆமா, படி கீழே இறங்கிக்கிட்டே வருது. நான் தான் பார்க்காம ஏறிட்டேன் போல. சரி இரு கிழவி, அந்த பக்கம் வந்து ஏறுதே. ஏறி காட்டு, ஏறி காட்டு. உனக்கு ரொம்ப பயமா இருக்கும் கிழவி, அதுக்கு தான் என்னை ஏற சொல்லி காட்ட சொல்லுதியோ? எனக்கெல்லாம் பயம்லாம் ஒன்றும் கிடையாது டி, உனக்கு ஏற தெரியுமான்னு செக் பண்ணுதேன். பாரு கிழவி, பாரு, கண்ணை நல்லா திறந்து வச்சு பாரு. ஏன் கிழவி, ஏன் சேலையை விடு கிழவி. கொஞ்சம் பொறுத்து கொட்டி, உன் சேலையை பிடிச்சிக்கிட்டே நான் மேலே ஏறி வந்துருதேன். அடச்சி விடு கிழவி, உனக்கு ஏற தெரியலன்னு என்னை ஏற சொல்லி இப்படி பாடா படுத்துறியாக்கும். சேலையை விடு. ஏட்டி எனக்கு பயமா இருக்கு டி, சேலையை விட்டேன்னா நான் விழுந்துருவேன், விட மாட்டேன். ஏன் கிழவி, சேலையை விடு, நான் உள்ள போறேன். விட்டுரு விட்டுரு. ஏட்டி கத்தாம கொஞ்ச நேரம் இருட்டி, நல்ல ஜாலியா இருக்கு, சீக்கிரம் மேலே போயிடலாம். மேல அனுப்பிடுவா போல கிழவி. அடியே குந்தாணி விட்டுட்டு போவாதட்டி, நானும் சேர்ந்து வரேன், எனக்கு பயமா இருக்கு. ஏ கடவுளே, கிழவி இப்படி அந்த இடத்துல பறக்க விட்டாலே. ஏ கிழவி, இது இறங்குற படி கிழவி, இந்த பக்கம் தள்ளாத, அங்கிட்டு இழு, எனக்கு வலிக்கு, சேலை அவருது. ஏட்டி எனக்கு பயமா இருக்குட்டி, என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போட்டி. நானே சாவ போறேன், உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போகவா? பம்பாய்க்கு வந்ததுக்கு ஞாபகத்துக்கு பிள்ளைகளுக்கு 2 துணி வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இங்க என்ன எல்லாம் குட்டி குட்டி துணியா கிடக்கு. இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கெட்டு போயிருவாளுகளே. குட்டி துணியாவை வாங்கி கொடுக்க, நல்ல சுடிதார் தான் வாங்கி கொடுக்கணும். நல்ல கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா மூடி இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்க. இங்கிட்டு இருக்கிறது சுடிதார் மாதிரி தான் இருக்கு, ஆனா கை இல்லாமல இருக்கு. கை இல்லாமல அவளுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்க கூடாது. ஐயோ நல்லாவே இருக்காது. வேற ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நம்ம பிள்ளைகளை பத்தி யாரும் எதுவும் தப்பா பேசக்கூடாது. அதனால ஒரு நல்ல துணியா வாங்கிட்டு போகணும். கையெல்லாம் நல்லா முழு கை வச்சு வாங்கிட்டு போகணும். இந்த ஊதா கலர் துணி நல்லா இருக்கே, நல்ல கையை முக்கா கை வச்ச மாதிரி இருக்கு. ஆனா என்ன, நான் போடுற ஜாக்கெட் மாதிரில இருக்கு. இது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, பேசாம நம்மளுக்கு வாங்கிட வேண்டியதுதான். மேடம், மே ஐ ஹெல்ப் யூ? எப்பா வைக்கோல் மண்டையா, நீ என்ன இவ்வளவு நாளா கோமாளியா இருந்த? மே மாசம் முடிஞ்சு ஜூன் மாசம் முடிஞ்சு இது ஜூலை மாசம்பா. ஜூலை மாசம் வந்துட்டு நீ இன்னும் மேலேயே இருக்க. நோ மேம், ஐ ஆஸ்க் மே ஐ ஹெல்ப் யூ. ஓ ஹெல்ப்பாப்பா, உதவி பண்ணணுமா? அப்படி சொல்ல வேண்டியதானே. எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதுப்பா, தமிழ் மட்டும்தான் தெரியும். நான் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். உனக்கு ஏதாட்டும் வேணும்னா என்கிட்ட தமிழ்ல சொல்லு, நான் உனக்கு உதவி செய்யறேன். இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது போய் கேட்டுக்கோன்னப்பா, தப்பா நினைச்சுக்கிடாதே. மேம், this fabric is very awesome. Would you like to buy this? Want to try this? அட கடவுளே, என்ன இந்த பையன் வாந்தி வருதுங்க. நம்ம மேல வாந்தி கிந்தி எடுத்து வச்சிடக்கூடாதே. நான் வேற இன்னைக்கு அழகா புது துணி போட்டு வந்திருக்கேன், துணியை நாசம் பண்ணிடுவான் போல. Want to try this, ma'am? எப்ப வாந்தி வந்தா அங்கிட்டு போய் வாந்தி எடுப்பா. என்ன வர போற ஆளுக்கு மேல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? போ, அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கும், போய் வாந்தி எடுப்போ. Ma'am, what did you say? I can't understand. ஏ கடவுளே, இவன் காலையில எதுவும் பொங்கல் இங்க சொல்லிட்டு வந்திருப்பான்னு நினைக்கேன். அதான் வாந்தி வருதுங்க. நம்ம இங்க நிக்க கூடாது, நம்ம மேலேயே வாந்தி எடுத்துருவான். ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதுதான். ஓடு லட்சுமி ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. Ma'am, discount, 50% discount. This is awesome piece. Come here, don't go. எம்மா, ஓடுனா கூட விட மாட்டான் போல, மேல வந்து வாந்தி எடுப்பாங்கானே. ஓடு லட்சுமி ஓடு, நிக்காத. Ma'am, don't go. எப்ப வேற எங்கேயாவது போய் வாந்தி எடுப்பா. வாந்தி எடுத்து முடிச்சிட்டு மறக்காம கடையில போய் முடிய வெட்டி இருப்பா. முடி அசிங்கமா இருக்கு. Oh no. இந்த குந்தாணி எதுக்கு இப்படி தலைகறிக்க ஓடுதா? அவ ஓடுனா நம்மளுக்கு என்ன, உருண்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம வந்த வேலைய பாப்போம். ஐ, கைய வைக்காத சுடிதாரு நல்லா இருக்கும், நம்ம வாங்கி போட வேண்டியதுதான். Good morning, ma'am. Would you like to buy this? பைய வேண்டாம்ப்பா, சுடிதார் வேணும். சுடிதார் வாங்கின பிறகு பையில போட்டு கொடு என்ன. Ma'am, want to try this? பையன் நல்லா அழகா இருக்கான், கண்ணாடி எல்லாம் போட்டு இருக்கான். ஆனா அவன் பேசுறது ஒண்ணும் புரிய மாட்டேங்கி, வாய்க்குள்ளேயே பேசிட்டு கிடக்கான். சைனாக்காரனா இருப்பானோ? எப்பா தம்பி, இந்த சுடிதார் எடுத்து பிரிச்சு காட்டுப்பா. Ma'am, I can't understand. பிரிச்சுப்பா, பிரிச்சு காட்டு. What did you say, ma'am? I can't understand. அன்றாயிரம் வேண்டாம்ப்பா, சுடிதார் வேணும். சுடிதார். Can't understand, ma'am. அடக்கி இருக்கு பையல, எனக்கு அன்றாயிரம் வேண்டாம், எனக்கு சுடிதார் தான் வேணும். இந்த கையிலாத சுடிதார் இருக்கு பாத்தியா, அத கொடு. Excuse me? காளியாத்தா, மாரியாத்தா, மகமாயி, யார் பெத்த பிள்ளையோ இவன் வந்து என்கிட்ட கிசுமீங்கானே. இவன் நான் என்ன செய்ய? எங்க வீட்டுக்காரர் மட்டும் கேட்டாருன்னு இவனை தூக்கி போட்டு மிதிச்சு வெட்டி போட்டுருவாரே. நான் இப்ப என்ன செய்வேன்? கிசுமீன்டானே. Excuse me? எது விளக்க மாட்டேன்? யார பார்த்து கிசுமீன்? இரு, இன்னைக்கு உன் மண்டையை உடைச்சிருந்தேன்.
மேம் நோ ப்ளீஸ் லீவ் மீ. லீவ் மீ மேம், லீவ் மீ. எத்தனை அடி அடிக்க லவ் லவ்னுக்கிட்டு இருக்க விளக்கமாறு பிஞ்சிரும். நோ லீவ் மீ. இலைய பறக்க வெட்டிக்கலையா லவ்னு உன் காலை உடைச்சு கையில கொடுத்துருவேன் பாத்துக்கோ. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு பையன் இருக்கான், பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். ஐ ஸ்டூபிட் லேடி, லீவ் மீ. என்னல முதல்ல கிஸ் மீன் அப்புறம் லவ் மீன் இப்ப ஸ்டூபிடுங்க. போய் எங்கயாவது போய் தூர போய் உள்ள போ. காதில போவா என்னைய பார்த்து கிஸ் மீன் லவ் மீன் தானே. எங்க வந்து யாருக்கிட்ட எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சியா? கடைக்கு வர ஆள் கிட்டலாம் இப்படி தான் பேசுவியோ? இனிமேல் நீ கடையில இருக்க கூடாது. இருந்தீனா கடையோட சேர்த்து வச்சு கொளுத்திடுவேன். எல்லா கனவும் நல்ல என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. இவளை சொல்லிட்டா போதாதா? இவளுக்கு அடுப்பு மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் தின்றுவாளுகளே. பீஸாவே இது என்ன மாயம்? சீஸ் இருக்கி சிக்கன் இருக்கி இது என்ன மாயம்? சூப்பரா இருக்குது, நானும் தான் திம்பேனே. பீஸாவே இது என்ன மாயம்? ஏக்கா இதான் பிச்சாவா? பிள்ளைகள் பிச்சா வேணும்னு கேட்பாளுக்கா. நான் தான் வரட்டி மாதிரி இருக்கே பாக்குறதுக்குன்னு வாங்கியே கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டு பார்த்தா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊருக்கு போனோம்னா முதல்ல பிள்ளைகளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துடணும். இழுக்கும் போது ரப்பர் மாதிரி வருது, என்னதான் இருக்கும்? அதுல அலி ரப்பர் எதுவும் கரைச்சு ஊத்திட்டாங்களோ? ஆண்டி கண்ணா அது அலிரப்பர் இல்ல, அது சீஸ், பால்ல செய்வாங்க. அடேங்கப்பா, பால்ல தயிர் மோர் நெய் வெண்ணெய்னு செஞ்சுட்டு கிடந்தானுங்க. இப்போ என்ன இதெல்லாம் செய்தானுங்க? ஒரு பாலை வச்சு என்னெல்லாம் செய்தானுங்கப்பா. மாலாக்கா, நீங்க இந்த நுட்டால்ஸ் விட மாட்டீங்களோ? ஆமாட்டி, ஹோட்டல்ல திங்கிற நூட்டால்ஸ் நல்லா இருக்கு. அது தின்னு டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிட்டா அதான் விட மனசு வர மாட்டேக்கி. இதை பூரா காலி பண்ணிட்டு தான் இங்க இருக்கிற சிக்கனை திங்கணும். மாலாக்கா, முதலே சொல்லிட்டேன், கோழியோட 2 கால் எனக்கு தான். மற்ற ஐட்டத்தை வேணா நீங்க தின்னுக்கோங்க, காலை மட்டும் என்கிட்ட கொடுத்துடணும், சரியா? அடியே காலுக்கு செத்தவளே, நீ காலை 2 எடுத்துக்கிட்டீன்னா நான் என்னத்த திங்க? எனக்கு ஒரு கால் உனக்கு ஒரு கால், சரியா? அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காதுமா. உங்களுக்கு வேணா பாதி கால் தாரேன், முழுசெல்லாம் தர முடியாது, சரியா? எனக்கு 1.5, உங்களுக்கு 1/2. இவளுகளே எல்லாத்தையும் பங்கு போட்டுட்டு கிடக்காளுகளே, நம்ம என்ன தலையில துண்டை போட்டா போணும்? ராதாக்கா, அதான் தலையில ஏற்கனவே முக்காடு போட்டாச்சுல்ல, இன்னும் என்ன தனியாக துண்டை போடணுமாக்கும்? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த சைடு கடல் இருக்கு பாருங்க, அப்படியே குதிச்சிருங்க. உள்ள போய் மீன் நண்டுலாம் இருக்கும், பிடிச்சிட்டு வந்து தின்னுங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே கிடக்கேன், என்கிட்டயே வந்து சாடு வாழுகம்மா. இவளுக்கு வேலை இவளுக்கு பார்க்க வேண்டியதானே? நான் என்னது பேசுதேன் ஏது பேசுதேன்னு என்னையே தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க. ஆரஞ்சு மண்டையா, சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு இன்னொன்று வாங்குவோன்னே. சரி சிம்ரன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆரஞ்சு மண்டையா, உனக்கு சமைக்க தெரியுமா? ஐயோ சிம்ரன், எனக்கு சமைக்க தெரியாதே. என்ன சொல்ற? உனக்கு சமைக்க தெரியாதா? பிறகு கல்யாணத்துக்கு பிறகு யாரு சமைப்பா? நீ தானே சமைக்கணும், உனக்கு சமைக்க தெரியாதா? என்ன வார்த்தை சொல்லிட்டு ஆரஞ்சு மண்டையா? எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு சூப்பரா சமைக்க தெரியும். அப்படியா சிம்ரன், உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தெரியுமா? என்னெல்லாம் சமைப்ப சொல்லு. ஆரஞ்சு மண்டையா, நான் நல்ல சுடு தண்ணி சமைப்பேன். செத்தான் ஆரஞ்சு மண்டையன். இன்னும் ஏதாட்டும் ஆர்டர் போடவா கண்ணா? ஏமாடி, இதே எல்லாருக்கும் பெரிய பெரிய பீஸாவா வாங்கி கொடுத்துட்டீங்க, நல்ல வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல வேற ஒண்ணும் வேண்டாமா? என்ன கண்ணா கணக்கு பார்த்து சாப்பிடுறீங்க? இப்படி எல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. நல்ல கிடைச்சதெல்லாம் அள்ளி வயிற்றுக்குள்ள போடணும். நல்ல வலுவலுக்குன்னு சாப்பிட வேண்டாமா? என்னையும் என் மகளையும் பார்த்து சாப்பிட கத்துக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடவே தெரியல. ஏக்கா சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும்க்கா, நாங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்பட்டுமா? என்ன லட்சுமி கண்ணா, நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? எதுக்கு ஊருக்கு கிளம்ப போறீங்க? உங்களுக்கு ஏதாவது வேணும் என்று சொல்ல வேண்டியதானே? இப்படி எல்லாம் ஊருக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க எந்த குறையும் வைக்கல, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க பிள்ளைகளு வீட்டுக்காரு அவங்க எல்லாரும் கிடப்பாங்கல்ல, போய் பார்க்கணும் இல்லக்கா. அவங்கள பார்க்காம இங்க கிடக்க மனசு வரலக்கா. என்ன பண்ண சொல்லுத? ஏக்கா பிள்ளைகள் சோத்துக்கு திண்டாடுவாளுக்கா. அவரு கடையில வாங்கி வாங்கி கொடுக்காரு. கடை சாப்பாடு பிள்ளைகளுக்கு ஒத்துக்கிடாது. அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போறாளுகளான்னு தெரியலக்கா. என்ன செய்யன்னு தெரியல. பிள்ளைகளை பார்க்கணும் போல இருக்கு. பிள்ளைகள் நினப்பு வந்துட்டு 3-4 நாள் ஆயிட்டுல. நாங்க கிளம்பட்டுமா? என்ன கண்ணா இது, இன்னும் ஒரு 10 நாளைக்கு இருப்பீங்கன்னு பார்த்தா 4 நாள்ல கிளம்புறாங்க. ஆமா சாணியாக்கா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நாங்க ஊருக்கு போறோம், ஊர்ல நிறைய வேலை கிடக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும்ல. இன்னொரு நாளைக்கு பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வரோம்க்கா. எல்லாரும் இங்க இருந்தா நாங்க 10-15 நாளைக்குனாலும் இருப்போம். நாங்க மட்டும் இருக்கிறதுனால இருக்க மனசு வர மாட்டேக்கிக்கா. எப்படியாட்டும் ஊருக்கு போயிடணும். அப்படியா கண்ணா? அப்ப எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு எடுத்திருக்கீங்க என்ன? சரி, அப்பனா நாளைக்கு வேணா உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு தந்துருதேன், சரியா? ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாணியாக்கா, ஃபிளைட் டிக்கெட்லாம் போட வேண்டாம். எதுக்கு ரொம்ப துட்டு செலவு பண்ணிக்கிட்டு, ரயில்ல டிக்கெட் போட்டா போதும். இழிச்சக்கண்ணா, நீயும் மெண்டல் கண்ணா கூட சேர்ந்து மெண்டல் ஆயிட்டியா? என்கிட்ட துட்டு இல்லையா? உங்களுக்கு ஏரோப்ளேன் டிக்கெட் போட்டு கொடுக்க நான் என்ன கணக்கா பார்ப்பேன்? போட்டுருதேன், சரியா? உங்களுக்கு 7 டிக்கெட் தானே, நாளைக்கு போட்டு தந்துருதேன். நாளைக்கு கிளம்புங்க. சாணியாக்கா, நாங்க சிம்ரனையும் கூட கூட்டிட்டு போட்டுமா? ஆமாக்கா, அனுப்பி விடுங்க. அந்த பிள்ளை அங்க இல்லைன்னா எங்களுக்கு ஊரே வெறிச்சோடி கிடந்த மாதிரி இருக்கு. சிம்ரனையும் அனுப்பி விட்டுருங்களேன்.
அப்படியா கண்ணா? சரி, இங்க இருந்தாலும் ஒண்ணு கிளிக்க போறது இல்ல. சரி, போயிட்டு வரட்டும். நான் 8 டிக்கெட்டை சேர்த்து போட்டுறேன். கூட்டு போங்க. ஐ ஜாலி ஜாலி. ஆரஞ்சு மண்டையா, நானும் உன் கூட ஊருக்கு வர போறேன். ஊருக்கு போன உடனே நேரா ஆரஞ்சு மண்டை வீட்டுக்கு தான் போகணும். அப்போ வீட்டுக்கு வரோன்னு பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோமாக்கா? ஆமாட்டி, சொல்லிரு. பாவம் ராமு மனுஷன் சாப்பிட்டாரோ இல்லையோ என்னைய நினைச்சு ஒரே கவலையா கிடப்பாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லட்டி. இங்க நீ என்ன ஆட்டம் போட்ட? பாவம் அந்த மனுஷன் அங்கே உன்னையே நினைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட நான் கஷ்டமா இருக்கேன், கவலையா இருக்கேன்னு பொய் வேற சொல்லி வச்சிருக்கேன். காதல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா.